இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் கிறிஸ்பியான, நம்ம கடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா மொறு மொறுன்னு இருக்கும், ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா அப்படியே கொஞ்ச நேரம் ஆக அப்படியே சாஃப்ட் ஆகிடும். அதெல்லாம் ஏன் அப்படி ஆகுது? அதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட சூப்பர் டேஸ்டியான நம்ம வீட்லேயே சூப்பரான சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்மளோட ஸ்டைலில். வெல்கம் டு ஆர் சேனல் குக் வித் சுஜி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் குக் வித் சுஜியை சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது போல் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நிறையா வீடியோஸ் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பர் கிறிஸ்பியான டேஸ்டியான சமோசா நம்ம கடையில் வாங்குகிற ஸ்டைல்லையே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே நம்ம ஒரு பராத்து மாதிரி எடுத்துருக்கோங்க. இதில் மைதா பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்திடலாம். இதை ஆல்ரெடி நம்ம சலிச்சு தான் வச்சுருக்கோம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திடலாங்க. நான் இங்கே தூள் உப்பு தான் சேர்க்குறேன். அடுத்ததாக ஓமம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். இதை வந்து லைட்டாக இது போல் நசுக்கி விட்டு சேர்த்திக்கலாம். இது போல் நசுக்கி விட்டு சேர்க்கும்போது நல்ல மணமாக இருக்கும். அடுத்ததாக கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போல் எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லாட்டி வனஸ்பதி நெய் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வனஸ்பதி. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த நெய் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமுமே ஈவனாக பரவற மாதிரி கலந்துக்கணும். இப்போ நம்ம பவுல்லே கூட பிசையலாம், ஆனால் பராத்து மாதிரி இதுக்குள்ள வச்சு பிசையும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாவெல்லாம் பார்த்திங்கன்னா ஈவனாக கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ எல்லா பக்கம் ஈவனாக இந்த நெய் வனஸ்பதியை கலந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மாவு பாருங்கள் இது மாதிரி ஃப்ளேக்கியாக இருக்குது. பொதுவாக மைதா மாவு பார்த்திங்கன்னா பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நகுந்து கொடுக்கும். அதனால் டைட்டாகவே பிசைஞ்சிக்கோங்க. எடுத்த உடனே நீங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டிங்கன்னா ஊறினதுக்கப்புறம் இன்னும் நகுந்து கொடுத்துடும். அதனால் கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி டைட்டாக பிசையும் போது இது போல் பராத்து மாதிரி வச்சு பிசையிருக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு பவுலெல்லாம் வச்சு பிசையிருக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். இது போல் அழுத்தி பிசையிருக்கு பராத்து தான் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த பாதுஷாக்கெல்லாம் ஃப்ளேக்கியாக பிசைவ பாருங்க, இது உடஞ்சா அந்த மாதிரி டைட்டாக இருக்குது. இப்போ வந்து இது பிசைய நமக்கு நல்ல உங்களுக்கு ஒரு சாஃப்டான ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். இதுக்கு மேலே நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சோன்னா நல்லாமே அந்த க்ளூட்டை நல்லா பிரிஞ்சு நல்லா சாஃப்டான டோவாக வரும். பராத்தில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒட்டை கிடையாது. நம்ம இந்த பராட்டாக்கெல்லாம் பிசைவோம் இல்லைங்களா, அது மாதிரியெல்லாம் நிறைய தண்ணி விட்டுற வேணாம். திரும்ப சொல்கிறேன், கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாச்சு இது போல் அழுத்தி பிசையணும். பாருங்கள் பதம் பாருங்கள், இப்படி உடைச்சா பாருங்கள் இது மாதிரி ஃப்ளேக்கியாக வருது. கருஞ்சீரகம் ஓமம்லாம் போட்டு இப்போவே பார்த்தீங்கன்னா மனம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது நம்ம இனி எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது இன்னும் மனம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷமாக பிசைஞ்சிட்ருக்கோம். மாவு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக பிசைஞ்சிருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்படி பார்த்துக்கோங்க. இப்படி உடைக்கும் போது இப்படி இவ்வளோ டைட்டாக இருக்குது. நமக்கு ரொம்ப சாஃப்டாலாம் கிடையாது. இப்போ இதை வந்து ஒரு ஈரத்துணி நல்லா பிழிஞ்சுக்கணும். ரொம்ப சொதன்னு இருக்கக்கூடாது. ஈரம் நல்லா வரன்னு பிழிஞ்சு ஒரு காட்டன் துணியை இது மேலே வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான பூரணம் செய்திடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்டிங் டைம் இருக்கட்டும். இங்கே நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கோம், இடிச்ச வெல்லம். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுடுதண்ணியை சேர்த்திடலாங்க. இப்போ இந்த வெல்லம் கரையிறதுக்காக தான் நம்ம சுடுதண்ணியை சேர்த்திருக்கோம். இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம், இந்த வெல்லம் கரையட்டும். இப்போ நம்ம இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திடலாம். இப்போ கடுகு பொரிய ஆரம்பிக்கட்டும். இப்போ கடுகு பார்த்திங்கன்னா பொரியுது. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கூடவே ஒரே ஒரு வரமிளகாய் பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணது அதுவும் சேர்த்திடலாம். வர மல்லி பார்த்தீங்கன்னா 1-2 நுணுக்கி வச்சுருக்கோம். இது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாங்க. ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா நல்லாவே சிம் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா டக்குன்னு கரிஞ்சு போயிடும். அதனால இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவும் வெள்ளைப்பூண்டும்
பொடியாக சாப் பண்ணதை சேர்த்திடலாம். இந்த எண்ணெயிலேயே சேர்த்திடலாம். ஒரு டீஸ்பூன் அளவு அப்படின்னா ஒரு 3 பூண்டும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுறலாம். ஃப்ளேமை நல்லாவே சிம் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி சீரகம் எல்லாம் நமக்கு கரைஞ்சி போயிடும். அப்போ நல்லா இருக்காது டேஸ்ட்டு. நமக்கு இந்த பூண்டும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் வறுபடட்டும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த மனம் வந்து எண்ணெயில் நல்லா இறங்கி கொடுக்கும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்திடுறேங்க. இப்போது பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி சீசன் தான், அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இல்லாட்டி ஃப்ரோசன் பச்சை பட்டாணி இருந்ததுன்னா ஃப்ரோசன் இருந்தாலும் அதுவும் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த பட்டாணியும் எண்ணெயிலே நல்லா வதக்கி கொடுத்துடலாம். ஃப்ளேம் மட்டும் சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷமாக எண்ணெயிலே நம்ம வதக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்திடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். இது நிறமும் கொடுக்கும், சேம் டைம் உங்களுக்கு காரமும் கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணியிருக்கோம், வரமிளகாவும் கட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக சீரகத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாங்க. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி கொடுத்துடலாம். ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். அந்த மிளகாய் பொடியில் கொஞ்சம் குக் ஆகணும், அதுக்காக நமக்கு அந்த மிளகாய் பொடி கரிஞ்சிடக்கூடாது, அதுவும் காரணம். அதுக்காக கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டால் கூட போதுமானது. இப்போ இந்த மிளகாய் பொடி, சீரகத்தூள், மஞ்சள் பொடி இதெல்லாம் பாருங்கள் நல்லா கலந்துட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்க பார்த்திங்கன்னா ரொம்ப மசிக்கக்கூடாது, லைட்டாக உடச்ச மாதிரி, இந்த மாதிரி லைட்டாக, ரொம்ப மசிச்சிட வேணாம். ரொம்ப மசிச்சிங்கன்னா அப்புறம் நமக்கு வந்து பூர்ணம் நல்லா இருக்காது. கொஞ்சம் உதுத்தாப்புல நசுக்கி விட்டால் போதும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சமோசாவில் ஃபில் பண்ணப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு, உடச்சி சாப்பிட்றப்போ நல்லா இருக்கும். நான் இங்கே ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நம்ம இந்த உருளைக்கிழங்குக்கு உப்புலாம் எதுவும் சேர்க்கலைங்க, அப்படியே சும்மா தான் வேக வச்சுருக்கோம். இதை நல்லா திருப்பி விட்டு கலந்துக்கலாம். ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் போல் இது போல் நல்லா புரட்டி கொடுக்கலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்க கிடையாது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். இந்த நமக்கு உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். அதோட காளா நமக்குன்னு சொல்லக்கூடிய கருப்பு உப்பு பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்திடலாம். இது வந்து ரொம்பவே முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹல்வா ஸ்டைல் கிடைக்கும், அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும். சரி, கருப்பு உப்பு இல்லைன்னா பண்ண முடியாதான்னா அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, செய்துக்கலாம். உங்களுக்கு அந்த டேங்கி ஃப்ளேவர், அந்த டேஸ்ட்டுக்காக தான் நம்ம அந்த கருப்பு உப்பு சேர்க்கறது. அடுத்ததாக கரம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம். இப்போ இதை வந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா இது போல் கலந்து விட்டுடலாம். நம்ம உருளைக்கிழங்கு போண்டாக்கெல்லாம் செய்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக அது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னா போல் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டஃப் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். இதுலேயே நீங்கள் சாட் மசாலா தூவுறதா இருந்தாலும் தூவிக்கலாம், ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் அதுவும் சேர்த்திக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஒரு டேங்கினஸ் கொடுக்கும், புளிப்புத்தன்மை கொடுக்கும். இது போல் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் இது போல் கலக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு பாருங்கள், இது போல் கிறிஸ்பியாக இது போல் 4லேருந்து 5 நிமிஷம் போல் இது போல் வறுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஈரப்பதம் எல்லாம் சுத்தமாக போயிடும். ரெண்டாவது பாருங்கள், இந்த மாதிரி மொறுன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இது போல் பண்ணுறது. அதுக்கு ரொம்ப கறியை விட்டுறாதீங்க. ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் இது போல் கலக்கணும். உங்களுக்கு நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் ஒட்டாதிக்கு வரும். இது நம்ம இண்டாலியன் கடாயிங்கிறதுனால நமக்கு இது போல் பிஸ்கன் லைட்டாக ஒட்டுது. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டுறணும். அவ்வளோதாங்க, இப்போ பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோங்க. நம்ம ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் வெல்லத்தை சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தோம். அது பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம். ஏன்னா கல்லுகில்ல இருந்தது அப்படின்னா போயிட்டோம், டஸ்டெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. உங்ககிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இருந்ததுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட ஆம்ச்சூர் பவுடர் ஸ்டாக் இல்லை, அதனால நான் புளி கரைசல் தான் சேர்க்க போகிறேன். புளி கரைசல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்திடலாம். இப்போது இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கோம். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த புளி கரைசலும் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் உப்பு சேர்த்திடலாம். அடுத்ததாக நம்ம இந்த காளா நமக்குன்னு சொல்லக்கூடிய கருப்பு உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம். கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் காரத்துக்காக இது 1 டீஸ்பூன் போல் சேர்த்துடலாம். ரொம்ப அதிகமாக வேணாம்,
இது பார்த்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு காரம்னு எல்லாமே கலந்துருக்கும். அதனால கருஞ்சீரகம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சரி. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. நமக்கு அந்த புளிப்போட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதி விட்டால் போதும். இப்போது நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். இது நமக்கு லைட்டாக ஒரு திக்கனிங் ஏஜென்ட்டுக்காக தான் நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் நமக்கு அந்த திக் ஆகிறதுக்காக. ரொம்பவும் சேர்த்திங்கன்னா அப்புறம் அல்வாவாக மாறிடும். அதனால கார்ன்ஃப்ளவரை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். பாருங்க, கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே விட்டோன்னா நமக்கு நம்ம சொன்னது போல் அல்வா மாதிரி மாறிடும். அந்த அளவுக்கு வேணாம். இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பராக ஒரு டிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சமோசா கூட டிப் பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இவ்வளோ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்க வேணாம். ஆறும்போது உங்களுக்கு அந்த கெட்டியாயிடும். ரொம்பவும் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே கெட்டியாயிடும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டானது. இப்போ பாருங்கள், சூப்பராக டிப்பு ரெடி ஆகிடுச்சு. இது ஆறும்போது இன்னி கூட கெட்டியாகும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம இன்றைக்கி இதில் வந்து புளி கரைசல் தான் விட்டுருக்கோம். ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்திங்கன்னா இன்னும் கூட ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். ஆம்ச்சூர் பவுடர்னால் மாங்காய் பொடி, அவ்வளோதான். மாங்காய் சீசன் வரப்போ நீங்கள் காய வச்சு கூட பொடியாகி போட்டுக்கலாம். மாங்காய் பொடியை சேர்க்குறதா இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியை சேர்த்திக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் போல் பசிஞ்சுக்கோங்க. பாருங்கள், நான் சொன்னது போல் எவ்வளோ கெட்டியாக இருந்தது. இப்போ பாருங்கள், சாஃப்ட் ஆகிடுச்சு. நம்ம இந்த சாஃப்ட்டில் பிசைஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்ம சமோசா போடுறப்ப என்ன ஆகிடும்னா இன்னும் நெகிழ்ந்து போயிடும். ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். சமோசாவுக்கு பதிலாக பூரியை வரும். அதுக்காக தான் நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. நம்ம மாவு பிசைஞ்சிட்டு பூரணம் சட்னி எல்லாம் செஞ்சுட்டு வர்றதுக்கு இந்த மாவுக்கு ரெஸ்டிங் டைமுக்கும் கரெக்டாக இருக்கும். சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கிள்ளி எடுக்கும்போது எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குன்னு இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கும். நீங்கள் சின்ன சமோசா செய்கிறதா இருந்தது அப்படின்னா சின்னதாக பால்ஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ்ன்னா பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம எடுக்கும்போது எவ்வளோ டைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைட் இருக்கணும். நல்லா அழுத்தி இது போல பால்ஸ். இப்போ மீதம் இருக்க மாவை திரும்பவும் துணி போட்டு மூடிடலாம். நமக்கு காயக்கூடாது. அதனால் இப்போ கொஞ்சமாக மைதாவை டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம தேய்ச்சிக்கலாங்க. நம்ம ரவுண்டாக இல்லாமல் இது போல் நீளமாக தேய்ச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். இது போல் ஓவல் ஷேப்பில் நீளமாக நம்ம தேய்ச்சிக்கலாம். நம்ம ஏன் 3 உருண்டை மட்டும் எடுத்துட்டு மீதி துணி போட்டு மூடி வச்சுருக்கோன்னா ட்ரை ஆகக்கூடாது. அதனால தான். எந்த அளவுக்கு திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் கரைஞ்சீரகம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் அடிப்பட்டு வெளியில் வராத அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அப்படி சொல்லலாம். ஏன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டும்போது திக்னஸ் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் கையில் நம்ம எடுக்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும். கரைஞ்சீரகம் பாருங்கள் தெரியுது, ஆனால் உடஞ்சி வெளியில் வரல. அந்த சைஸுக்கு நீங்கள் திக்னஸில் தேய்ச்சிக்கோங்க. ரொம்பவும் டிரான்ஸ்பரண்ட்டாக தேய்ச்சிடாதீங்க. நான் வீடியோவை பார்த்தீங்கன்னா கூடுமானம் மட்டும் எடிட் பண்ணி தான் போடுறேன். இருந்தாலும் கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நம்ம செய்கிறது போல் சூப்பர் டேஸ்டியான சமோசா உங்கள் வீட்லையும் செய்ய முடியுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இது போல் ஷீட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம செய்து வச்சுருக்க இந்த ஃபில்லிங். இப்போது மாவோட இந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இதில் இது போல் தண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு போல் கோன் போல் மடிச்சுக்கோங்க. போல் கோன் போல் செய்துக்கோங்க. இப்போ நம்ம செய்து வச்சுருக்க இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இந்த எட்ஜிலையும் நம்ம தண்ணி தொட்டுக்கலாங்க. இது போல் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு மடிச்சுட்டு இது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஈரம் தொடும்போது உங்களுக்கு அது ஒரு க்ளூ வாட்டர் உங்களுக்கு ஒட்டி பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது சமோசா பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த கார்னரையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சமோசா ஷேப் பார்த்திங்கன்னா இப்படி உட்கார வச்சா உட்காரணும், அது மாதிரி இருக்கணும். இப்போ அடுத்ததையும் நம்ம இதே போல் செய்யலாம். ஒரு சின்னதாக மடிக்கும்போது உங்களுக்கு இந்த சைடு வந்து இப்படி உட்கார்ற மாதிரி ஷேப் கிடைக்கும். அதனால இப்போது எண்ணெய் பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இருக்க, ஃப்ளேம் வந்து நல்ல சிம்மில் வச்சுருக்கோம். இப்போது நம்ம செய்த இந்த சமோசாவை ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுடலாங்க.
எண்ணெய் பார்த்தீங்கன்னா விரல் பொறுக்கிற சூட்டில் தான் இருக்கணும். ரொம்ப ஹையாக வச்சிட வேணாம். கொஞ்சம் நமக்கு அந்த மேலால் இருக்கிறதெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமுக்கு மாற்றிடலாங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வேகும் போது தான் உங்களுக்கு அந்த ஷீட் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வேகும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க குக் பண்ணணும். ஃப்ளேமை ஹை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலால் வெந்துடும். அப்புறம் எடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது வதன்னு இருக்கும். நமக்கு அந்த கிறிஸ்ப்னஸ் வந்து மெயின்டைன் ஆகாது. அதனால ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேமை ஹை பண்ணிக்கலாம். அதுக்கும் ரொம்ப ஹை பண்ணிடக்கூடாது. மீடியம் ஹையில் வச்சு தான் குக் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா ஈவனாக அந்த கோல்டன் கலர் ரீச் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், டொப்பு டொப்புன்னு சத்தம் கேட்குதுங்களா? இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். சமோசா பாருங்க, நல்லா டொப்பு டொப்புன்னு சத்தம் கேட்குதுங்களா? இது போல செய்யும்போது தான் உங்களுக்கு நல்ல அந்த தோல் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால நல்லா வெந்து கொடுக்கும். சூப்பர் டேஸ்டியான சமோசா நம்ம பாருங்க செய்தாச்சு. நம்ம செய்த இந்த சமோசா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது போல ஸ்வீட் சட்னியோட வச்சு சாப்பிட்றப்போ உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.